நீங்கள் எப்பயாச்சும் நம்ம சாப்பிட்ற பபிள் கம் பல்ல மட்டும் ஒட்ட மாட்டேது, ஆனால் நம்ம ஸ்கின்ல எப்படி ஒட்டுதுன்னு என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு காரணம் வந்து நம்மளோட எச்சி தான். எச்சியும் டீத்தும் தான் இதுக்கு காரணம். இதுக்கு காரணம் வந்து நம்ம சலைவா அது வந்து ஒரு ஸ்லிப்பரி ஃப்ளூயிடாக ஆக்ட் ஆகுது. அதாவது ஒரு லூப்ரிகேட்டாக ஆக்ட் ஆகுது. இது வந்து ஃப்ரிக்ஷனை வந்து பபிள் கம்க்கும் டீத்துக்கும் இருக்கிறத குறைச்சி விட்ரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒட்டாது. ஆனால் இதே ஸ்கின்ல வந்து ஹேர்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்கின்ல ப்ரொடியூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் பபிள் கம் ஸ்கின்ல ஒட்ட ஃபேவர் ஆயிரும். நம்ம வாயில் ஏன் பபிள் கம் ஒட்ட மாட்டேங்குதுன்னா, இதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து சலைவாவும் எனாமல் தான். எனாமல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சலைவா வந்து ஒரு மிகப்பெரிய லூப்ரிகேண்ட்டாக ஆக்ட் ஆகும். லூப்ரிகேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்கிள் செயின்லலாம் நம்ம ஆயில் கிரீஸ்லாம் விட்ருவோம் தெரியுமா? அது இன்னி ஸ்மூத்தாக சைக்கிளை சுற்ற வைக்கும். அதாவது அந்த செயினை சுற்ற வைக்கும். அதே மாதிரி தான் நம்ம சலைவாவும் ஆக்ட் ஆகுது. சலைவா வந்து இயற்கையாகவே வழுக்குத்தன்மை உடையது. அதாவது நேச்சுரல் லூப்ரிகேண்ட்.